இன்றைக்கு நசரத்பேட்டையில் குட்கா உடைய பெரிய ஒரு லோடு கண்டெய்னர்ல வரக்கூடிய லோடு அதை ஆவடி மதுவழக்கு பிரிவு மற்றும் நசரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் சேர்த்து பிடிச்சிருக்காங்க. இதை கிட்டத்தட்ட 6.5 டன் 6.5 டன்ஸ் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருக்கிறது. எங்களுடைய நோக்கம் இந்த பெரிய பெரிய ஆர்கனைசர்ஸ் யாரெல்லாம் இப்படிப்பட்ட கான்ட்ராபேண்ட்ஸு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்கிறாங்களோ அந்த பெரிய பெரிய புள்ளிகளை பிடிக்கத்தான் இன்றைக்கும் இப்படிப்பட்ட பெரிய கன்சைன்மெண்ட் பண்ணி பிடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி போதைப் பொருளுக்கு எதிரான வேட்டை தொடரும். சார், இப்போ சில நாட்களுக்கு நம்ம வந்து தனியார் பத்திரிகைகள் வாசி மது வந்து அதிகமாக விற்கிறாங்க பாரத ஒரு செய்தி வந்து. அதுக்கப்புறம் சார் இல்ல சென்னையோட என்ட்ரியா இருக்கு சார். தொடர்ந்து இங்க நம்ம பகுதியில் பிடிச்சிட்டு இருக்கோம் சார். இங்க யாருங்க நிறைய இருக்கு, அவங்க யாரு உரிமையாளர்களுக்கு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு? அதான் சொன்னேன். இப்போ நம்ம பிடிச்ச ஆட்கள் முதல்ல 3 பேரை கைது செஞ்சிருக்கிறோம். அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து ஆர்கனைசர். அவர் வந்து இங்க ஏற்பாடு செய்யறாரு. அவரை வந்து பிடிச்சிருக்கோம். கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை இருக்கும் சார். கூடுதல் செக் போஸ்ட் அமைச்சு இது மாதிரி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, இன்னும் பிடிப்போம். அதை நிறைய எங்க ஆபீசர்ஸ் வந்து நிறைய பல இடத்துல தகவல் வச்சிருக்காங்க. அதை பிடிப்போம். கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலிருந்து வரப்போம். அங்க அது வந்து தடை இல்லை. நான் தமிழ்நாடு தடை இருக்கிறது. இந்த பொருட்கள் இங்க வரத்துக்கு முன்னாடியே நாங்க பிடிக்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யணும்.